பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தின் சரித்திரத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இந்த ரூத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உறவு முறைகள், அதாவது அவருடைய சந்ததிகளிலே கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டதற்கான காரியங்களை நாம் பின்னணியங்களாக பார்க்க முடியும். அவள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பாட்டியாக இருப்பாள். அப்படிதான் நாம் இங்கே இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இதில் சொல்லப்பட்ட வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. தொடர்ச்சியாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவள் சொல்லுகிறாள், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை பேசுவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? மோவாபிய ஸ்திரீங்க, நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய ரட்சிப்பு எவ்வளவு அரிதானது, அது எவ்வளவு ஆச்சரியமானது, அது எவ்வளவு விசேஷமானது பாருங்க. இந்த இடத்துல ரூத் சொல்றா, தன்னுடைய மாமிட்ட நகோமிட்ட சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கு எத்தனையோ பெயர் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சில போராட்டங்கள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள். நாங்கள் வளர்ந்த இடத்துல ஒரு பிராமண பிள்ளைகள் இருவர், அவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த குடும்பத்தாரால் இவர்கள் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு சபையானது ஆதரவு அளித்தது. எங்களுடைய ஊழியர் அந்த பிள்ளைகளை பராமரித்து அந்த பிள்ளைகளுக்கு திருமணங்கள் எல்லாம் செய்து கொடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரிகளாக இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னு சொன்னால், இந்த ரூத்தை பார்த்தீங்கன்னா அதே சம்பவம் தான். என்ன அப்படின்னா, அவ சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஜீவிதத்தை உலக காரியத்துக்கு அடிமைப்படுத்தி கொண்டு உன்னதமான கிறிஸ்துவ மறுதளிக்கிறவர்களாக கூட போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு புறஜாதியான ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ, இவ நகோமிட்ட சொல்றா, மாமி, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் வழிபட்டது, என்னுடைய சொந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு பின்னாடி தான். நான் எப்போ உங்களுடைய குமாரனை திருமணம் பண்ணணும், அல்லது உங்களுடைய சொந்த பிள்ளைகளா எங்களை ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்பையிலேருந்து உங்கள் சொந்தம் என் சொந்தம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவரே என்னுடைய தெய்வமாக இருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னைய நீங்கள் புறந்தள்ளுகிறதற்கு, அல்லது நான் உனக்கு ஒரு குமாரனை பெற்று உனக்கு திருமணம் செய்யக்கூடுமோ என்கிற இந்த பேச்செல்லாம் இனி பேசாதீங்க. நான் உங்களோட தான், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரோ அவரை தான் என்னுடைய தெய்வமாகவோ நான் வழிபட்டு வருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக அந்த இடத்துல ரூத் பேசுகிறத பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். இந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எத்தனை பாடுகளை நீ அனுபவிச்சிருக்கலாம், எத்தனை போராட்டங்களை நீ சந்திச்சிருக்கலாம், எத்தனை அவமானங்களை நீ சகித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ரூத்திற்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்தார்ல, அதுபோல உங்கள் வாழ்க்கையை தேவன் செப்பனிடுவார், சரிப்படுத்துவார், உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற எவரையும் அவர் மறந்து போகிறவரே அல்ல, அவர் கைவிடுகிறவரே அல்ல.
நிச்சயமாக அந்த தேவன் உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். கர்த்தருக்காக நீங்கள் விதைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் கொண்டு தைரியமாக வாழ்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. அதற்குரிய பிரதிபலனை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. இந்த ரூத் சொன்னாலே, ஓ உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவருடைய செய்கைக்கு தக்க பலனை நீங்கள் கொடுத்து எப்படி ஆசீர்வதிச்சிங்களோ அதுபோல் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. உமக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் நீங்கள் மேன்மைப்படுத்துங்க, உயர்த்தி வைங்கப்பா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.